இந்த விழா நடப்பதற்கு இந்த பொறுப்பாளர்கள் மிக அவசியமானவர்கள். இவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டு தெரிவிக்கிறோம். இப்பொழுது செல்வி காவியஜனுடைய பெற்றோர்கள் மேடையில் வரும். ஒரு குழந்தை இந்த அளவுக்கு படித்து வர வேண்டும் என்றால் அதுக்கு முதல் காரணம் அந்த ஆசிரியர், இரண்டாவது காரணம் பெற்றோர். இந்த பெற்றோருடைய வளர்ப்பு சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சாதனையை செய்ய முடியும். இல்லைன்னா அவ்வளோ சாதனமா அவங்களாம் பண்ண முடியாது, சாத்தியமே கிடையாது. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு கிராமத்தின் மூலையில ஒரு இடத்துல ஒரு விவசாயி கொண்டு வந்து அந்த வேலையை செய்து வந்து ஒரு தமிழ்நாட்டிலே முதலிடத்துல வருதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பெற்றோர்கள்ல நம்ம அனைவரும் மிகப்பெரிய கரமோஷன் கொடுத்து பாராட்டு வைக்கணும். நீங்க அவங்க பெற்றோர்கள் மையத்துக்கு வரவும். அடுத்து இரண்டாவது பரிசை பெறும் திரு கபில் அவருடைய பெற்றோர். அடுத்து மூன்றாம் பரிசை பெறும் திருப்பியா பெற்றோர். இந்த பாராட்டுகளும் இந்த பரிசுகளும் மேலும் மேலும் இந்த குழந்தை செல்வங்களை, நம்முடைய செல்வங்களை அடுத்த இலக்குக்கு எடுத்து செல்லும் என்ற நம்பிக்கையோடு அடுத்து இந்த மகாசதி இந்திரன் அறக்கட்டளை நிர்வாகிகள் முதல் பரிசு பெற்ற செல்வி காவிய ஜனனி அவர்களுக்கு 50,000 ரூபாய் முதல் பரிசு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அவர்களால் வழங்கப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு பாராட்டு. அவர் பெற்றோர் பக்கத்தில் நிற்கணும். ஐயா தலைமை, ஐயா முன்னாடி போங்க, சந்திரன் ஐயா அங்கே நீங்க போங்க. நிர்வாகிகள் அப்படி பார்க்கறது இல்லைங்க. அடுத்து இரண்டாம் பரிசு செல்வர் கே கபில் அவர்களுக்கு இரண்டாவது பரிசாக ரூபாய் 30,000
அடுத்தபடியாக மூன்றாவதாக கிருத்திகா அவர்களுக்கு அறக்கட்டளை செயலாளர், நிர்வாக ஆலோசகர் மற்றும் உறுப்பினர் முன்னாடி போங்க ரூபாய் 25,000